தொடரினோ உனகடல் தொழுதெழுவேன் கடலனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகன் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று புலியகோன் பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழை திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிகமாதோ சீலணிகள் மூல ஆகமப்பொருள் ஒன்றொன்றாகி திறம்பராது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதாம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவனோல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சிறில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் மகோர்கட விநாயக பெருமானுக்கு 4வது வயதில் என்ன நடந்தது என்று பார்த்தோம். அப்பொழுது ஆகா ஊஹு தும்புரு என்று 3 கந்தர்வர்கள் காசிப முனிவருடைய ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் மூவரையும் காசிப முனிவர் உபசரித்து அமுதுண்டு போகுமாறு விருந்து உபசரிக்கிறார். உடனே அவர்கள் மூவரும் அந்த குளத்தில் நீராடி அவர்கள் மூவரும் பூஜை செய்து விட்டு நாங்கள் அமுது உண்ணுகிறோம் என்று சொல்லி பூஜை பண்ண போகிறார்கள். அந்த பூஜையில் விநாயகப் பெருமான், சிவபெருமான், உமாதேவி, விண்டு, சூரியன் என்கின்ற 5 விக்கிரகங்களை வைத்து அந்த மூவரும் பூஜை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வேளையில் மகோர்கட விநாயக பெருமான் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தவர் இங்கே வருகின்றார். இதை பார்க்கின்றார். இன்று 5 விக்கிரகங்களையும் மறைந்து போகும்படி ஒரு திருவிளையாடல் செய்கின்றார். அதை காணவில்லை. உடனே தேடுறாங்க. தேடிட்டு வந்து காசிப முனிவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த கந்தர்வர்கள் மூவரும். அவரோ உடனே என்ன செய்கிறாரு, தன்னுடைய மாணவர்களை கூப்பிட்டு இதை யாராவது எடுத்திருந்தால் உடனே வைத்து விடுங்கள், இல்லையெனில் உங்களை நான் வந்து துரத்திடுவேன்னு சொல்லி விரட்டுறாரு. உடனே அவங்கெல்லாம் பயந்து போய் சுவாமி நாங்கள் எடுக்கலை, இருந்தாலும் உங்கள் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறார். உடனே மகோர்கடரை அழைக்க சொல்கின்றார். அவரோ அங்கே அவுபாஷான அறையில் உட்கார்ந்து விபூதியை பூரம் திருமேனியில் பூசிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றார். அவரை அழைத்து வரச் செல்கின்றார்கள். அவரோ வருகிறார். காசிப முனிவர் தன்னுடைய திருமகனாரை பார்த்து கையில் கோலை வைத்து கொண்டு அவரை விரட்டுகிறார். நீர் எடுத்தீரா அந்த விக்கிரகத்தை எல்லாம் தன் பிள்ளையை நோக்கி கோபத்தோடு பிரம்பினை ஏந்தி கேட்கிறார். உடனே அவைகளை எங்கே ஒழித்து வைத்தனே என்று கேட்க உடனே சிரிக்கிறாரு மகோர்கட விநாயகர்.
அதை நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். முனிவன் ஒரு வளரா எடுத்து முனிபவன் போல் எதிர்நோக்கி மூவருற்றின் இனிமையுற பூசனை செய்து நிதிர்ந்த சிவலிங்கம் முதல் அனைத்தும் நீயே அணி கவர்ந்தாய் ஆங்கொழித்தாய் நவிற்றுகன மகோர்கடர்தாம் நகைத்து வல்லே புனிதமுறும் தனது கனிவாய் காட்டி இங்கு ஒழித்தேன் பொற்பை என்றார். அவர் என்ன செஞ்சிட்டாரு? எங்கே ஒழிச்சேன்னு கேட்ட உடனே இங்கே தான்ப்பா ஒழிச்சு வச்சிருக்கேன்னு வாயை திறந்து காமிக்கிறாரு கனிவாய. திறந்த கனிவாய் அகத்தொட் சிலம்புயிர்த்த தேவியோடும் சிவனாரோடும் நிறந்திகளும் கைலையும் ஆதவனோடு வைகுந்தமும் நீன் மலரானோடு அறந்திகள் சத்திய உலகமும் வளாரியோடு பொன்னுலகமும் அவுணர் வைப்போம் மறந்திகள் நச்சரவு உலகம் இயக்கருலகும் மனித வாழும் மண்ணோ நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. அவர் திறந்து காட்டின உடனே அன்னை உமாதேவியாரோடு அப்பன் கைலாய மூர்த்தி அப்படியே அமர்ந்திருக்கின்ற கைலை தெரிகிறது. மாதவனாகிய வைகுந்தர் வீற்றிருக்கின்ற வைகுந்தம் தெரிகிறது. பிரம்மா இருக்கின்ற சத்தியலோகம் தெரிகிறது. தேவேந்திரன் இருக்கின்ற அப்படியே அந்த சொர்க்க லோகம் பொன்னுலகம் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே இயக்கர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் மனிதர்கள் வாழும் மண்ணும் தெரிகிறது அந்த வாயில். பாருங்க, பெருமானுடைய வாயை திறந்த உடனே அதில் அவ்வளவும் தெரியுதான். இவங்க எல்லாரும் பார்த்து அரண்டு போயிட்டாங்க. மதிதவளும் வளவரையும் மனமும் நதிகளும் புணரி வகுப்பும் போது பொதிக விழும் தருநிலமும் பறவையினில் நிலமோ என புகழீர் 7 பதியும் 2 நாற்றிசையும் பாலரும் கவின்ற பாதலமும் 10 திக்கும் உதிர் பொருள்கள் அனைத்தும் எதிர் தோன்றிட கண்டான் அதிதி முன் கை தொட்டான். அங்க பார்க்க அது மட்டும் தெரியல, அங்கே அளவற்ற பதிகள், அளவற்ற நதிகள், அப்படியே சோலைகள், வனங்கள், அது மட்டுமல்லாமல் புஷ்பங்கள், சமுத்திரங்கள், பறவைகள் உழவுகின்ற அந்த மரங்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள் 14 லோகங்களும் அதிலே தெரிகிறது. அது மட்டுமா பார்க்கிறாரு, அஷ்டதிக்கு பாலகர்களும் இன்னும் அளவற்ற பதார்த்தங்களும் அதில் தெரியுது. பார்த்த உடனே அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. மனசில் நொந்திருந்த ஆகா ஊகு தும்புரு 3 பேரும் பார்க்காங்க இந்த அதிசயத்தை. யாருக்காவது இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்குமா? நொந்திருந்த ஆகாவும் ஊகும் தும்புருவும் நோக்கி நோக்கி அந்தமில் விம்மி விம்மிதராகி மகோர்கடர்தம் அடிமலர் மேல் ஆற வீண்டு கந்தமலர் முதற்பளவும் கை கொண்டு பூசித்தார் கருணைநாதர் கந்திருவர் அவர் மகிழ தமது உருவிளைந்து உருவும் கண்டீந்தாராள். அப்படியே இதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு மகோர்கட பெருமானுடைய திருவடியில் 3 பேர் விழுதாங்க. சாஷ்டாங்கமாக விழுந்து, கருணாமூர்த்தியே, எங்களுக்கு இப்படி ஒரு காட்சி கிடைச்சிருக்குதே, இது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவருடைய திருவடியில் விழுந்து விழுந்து அழுது வணங்கி புரழுகிறார்கள். சகல லோகங்களையும் தன்னுடைய திருவாயிற் காட்டிய அற்புதத்தை செய்கின்றார் மகோர்கட மகரிஷி, மகோர்கட பெருமான். இழந்த மதியால் எளியே மனைத்து உலகும் தம் வாயிற் காட்டினாரை குழந்தையென நினைத்தன என்று உளநாணி பூசனையின் குறையும் தீர்த்தோ பழந்தகு தீம்பால் விழுந்தாள் அணையராய் விருந்துண்டு பயின்று கேண்மை அழந்த கசியவன் விடை கொண்டு ஓங்கு கைலாய வரையுற்றார் அன்றே. பார்க்குறாரு, எங்களுடைய அறிவின்மையால் சின்ன குழந்தை தானே நாங்கள் நினச்சிட்டோம், அதனால எங்களை பொறுத்தருள வேண்டும் சுவாமி. அளவற்ற தோத்திரங்களை செய்து அவரை பூஜனை செய்து பழம் நழுவி பாலில் வீழ்ந்த ஒத்த பான்மையராய் காசிப மகர்ஷியை அடைந்து விருந்து உண்டு அப்படியே பெருமானை பாராட்டி கைலையங்கிரிக்கு செல்கின்றார்கள். 5 ஆண்டினில் அமரர்கள் அவுணர்கள் ஆதியோர் வந்திட கூவி மாதவம் புரி கசியபன் மகோர்கடற்கு கந்தின் மாமரை வழி உபநயனத்தினை ஆற்றினான் மந்திர அரிசிகள் தூவினார் மாதவர் யாவரும். இப்பொழுது 5வது வயது வந்து விட்டது மகோர்கட பெருமாளுக்கு. 5வது வயசுல காசிப முனிவர்
அவருக்கு உபநயன விழா செய்கிறார். தேவர் ராக்கதர்களெல்லாம் அழைத்து வேத ஆகம விதிப்படி உபநயன கல்யாணத்தை முடித்தாயினார். அப்போ அங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் அவருக்கு அட்சதை தூவி அவரை வாழ்த்துகிறார்கள். புராந்தகன் அவர் தான் விநாயக பெருமான். அவர்களை அச்சதை தூவி போடுறாரு பாருங்க, அது தெரியாம. புராந்தகன் மதலையாகிய மகோர்கடன் உயிர் பொன்றுமான் அராந்தகன் நேவலா நன்னினார் அவுணர்கள் ஐவர்கண் மராந்தரு எய்தமால் ஆதியோர் அஞ்சுவன் தொழிலினார் சுராந்தகன் அணைய மெய் வழியினார் மாயைகள் துருவினார். அந்த சமயத்துல மகோர்கட மூர்த்தி கொல்றதுக்காக நராந்தகனால் அனுப்பிய ராக்கதர்கள்ல வாராங்க அவரை இது பண்றதுக்காக. எல்லாரும் மகாவிஷ்ணுலாம் பார்த்தா பயப்படுதாங்க. 5 பேர் வந்துட்டாங்க இந்த கூட்டத்துல. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, பிங்களன் விகிதனே சபலனே விசாலன் பிங்காக்கன் என்று இங்குயர் பெயர்களே எய்திய இவர்களாம். எழில் விபூதி தங்கு கண்மணி இவை தரித்தனே கமண்டலம் தண்டினோடும் துங்கனன் முனிவர் போ தாங்களும் அரிசிமே தூவினர். இவங்கெல்லாம் 5 பேர் தன்னுடைய ரூபத்தை மறைத்து கொண்டு நேர வாரார்கள். பிங்களன் விகிர்தன் சபலன் விசாலன் பிங்காட்சன் என்னும் பெயர்கள் 5 பேர்களும் விபூதி ருத்ராட்சம் தரித்து கொண்டு கமண்டலங்களை தாங்கி கொண்டு அட்சதைகளில் அஸ்திரங்களை ஆவாகனம் செய்து, அட்சதை அரிசி போடுற மாதிரி வச்சு அதில் அஸ்திரங்களை ஆவாகனம் பண்ணியிருக்காங்க. முனிவர்களைப் போலவே சுவாமி மீது அட்சதையை தூவுகிறார்கள். தூவிய அரிசியின் ஏற்றிய சுரர்கள் அத்திரங்களா மேவிய மகோர்கடர் மீதுர அஞ்சி மெய்யொரு கொடு மூவியன் உலகமும் காணமுன் தாழ்ந்தன முதிர்ந்த சீர்பாவிய விநாயகர் அறிந்து அவை முழுவதும் பற்றினார். அந்த அஸ்திரங்கள் என்ன செஞ்சிச்சு, அவர் மேல தூவின உடனே தேவாஸ்திரங்கள் எல்லாம் உடனே தத்தம் ரூபங்களோடு வெளிப்பட்டு சுவாமியின் மீது விழுவதற்கு அஞ்சி எல்லாரும் காணும்படியாக அவருடைய திருவடிகளில் விழுந்து பணிந்து வணங்குகிறது. அந்த அஸ்திரங்கள் எல்லாம் பார்க்கிறாரு இவரு. அப்போது கைதவத்தார்களாம் கைதவர் அங்கன கிரீடனார் பொய்தவ வேடமை பூண்டவர் தங்கன் மேற் பொல்லன வைதவர் அரிசியை தேவினார் அவை கலத்திரங்களா மைதவள் மலை நிகர் அசுரர்கள் ஆவியை மாய்த்ததுவே. அப்போது கைதவருக்கு கைதவராகிய மகோர்கடமூர்த்தியானவர் அவைகளை தமது திருக்கரத்தில் ஏந்தி பொய் வேடம் கொண்டு அந்த 5 ராக்கதர்கள் மீதும் 5 அரிசிகளை எடுத்து தூவினார். உடனே அவை அசிரங்களாக பாய்ந்து அந்த மலை போல பாரித்திருக்கின்ற அந்த ராக்கதர்களை சங்கரித்தன. இந்த அற்புதத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. நோக்கினார் அனைவரும் நாமரை துதி பலவும் நுவன்றனர் தேக்கினார் சிந்தையர் தெல்லும் ஆனந்தம் ஆமாந்தேங்கட ஊக்கிய உபநயனத்துள விதியலாம் ஒளிந்தபின் தூக்கிய பெரும்புகள் சுரர்கள் செய்தமை இனி சொல்லுவாம். அற்புதது கண்டே யாவரும் அப்படியே சுவாமியை அளவற்ற வேதங்களால் துதித்து வணங்குகிறார்கள். உபநயனத்துக்குரிய சடங்குகளெல்லாம் குறைவரச் செய்து நிறைவேற்றுகிறார்கள். இப்பொழுது தேவர்களெல்லாம் ஒரு இடத்தில் கூடி சகல புவனகர்த்தாராகிய மகோர்கட விநாயக பெருமானுடைய புகழை அப்படியே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். விண்ணாடு அனைவோர்களும் தேரோர் ஊழிமருவி நன்னாதவர் உயிர் நன்னிய பண்ணும் பெருமான்பால் அண்ணாதன பொருள் எங்கனும் அண்ணாதவேனோ தின்னாதரமுற நாமிது செய்வாம் என சூழ்ந்தார். அந்த பிள்ளையை போல இப்படி ஒரு மகோர்கட விநாயக பெருமானை போல எந்த உலகத்திலும் அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பொருள் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் நம்மளெல்லாம் காப்பாற்றிருக்கிறார். அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே, சில உபச்சாரங்களை செய்வோமே என்று ஆலோசித்து நேர சிவபெருமான்கிட்ட போயிட்டாங்க. பணிஞ்சு அவரோட அப்பாட்ட போய் சொல்லலாம் இல்லையா, அவர் உடனே என்ன கொடுக்கலாம் தன்னுடைய குழந்தைக்குன்னு அவர் சொல்லுவாருன்ட்டு இவங்க எல்லாம் அவர்கிட்ட போகிறாங்க. கதிரும் பலமணியாள் இருள் கடியும் கமண்டலமும் பொதி மெல்லிதழ் வீழ கடி பொங்கும் திருமலரும் விதி என்பவன் விமலன் கரமே வித்தனன் பிரமபதி என்றொரு பெயரிட்டனன் பதமன் மலர்த்தாழ்ந்தான். அங்கே
தன்னுடைய அடையாளமாக நவரத்னமயமாயிருக்கின்ற ஒரு கமண்டலமும் திவ்ய பரிமளத்தோடு இருக்கின்ற தாமரை பூவும் மகோர்கடமூர்த்தியினுடைய திருக்கரத்தில் கொடுத்து பிரம்மபதி என்று அவருக்கு பெயரிட்டு பணிந்து வணங்குகிறார். இங்க பார்க்குறாரு, மிதிமிக்குயர் மதுசூதனன் வளரும் கலியினாய் பிதிரும் பெருங்கொழி மல்கிய பீதாம்பரம் வெகுளி முதிரும் சமர் நேமிப்படை முன் வைத்தனன் விண்டுபதி என்று பெயரிட்டனன் வரி உள்ளகானே தான். மகாவிஷ்ணு பார்க்குறாரு. இதை அவர் பார்த்த உடனே என்ன செய்ய, திவ்யமான ஒரு பீதாம்பரமும் சக்கராயுதமும் வைத்து விஷ்ணுபதின்னு அவர் பெயரிட்டு பணிந்து வணங்குகிறார். மணனன்றொரு பிரகற்பதி வழிபட்டனன் பரதனன் அவிட்டன் என விட்டனன் ஒரு பேர் அதன மாளிகை ஈந்து தனதன் பதமத மலரேந்து புகு தகு காசிபனான பணவர்க்கொரு பெயரிட்டனன் பரானந்தன் என்று அறிவேம். அவர் பார்க்குறாரு, பரதன் என்னும் பெயரிட்டு பிரகற்பதி தேவர் ஒரு ரத்தின பாலிகையை வைத்து அவர் வணங்குகிறார். காசிபருக்கும் பாரளந்தார் என்று பெயரிட்டு வணங்குகிறார். இப்பொழுது வருணதேவன் வருகின்றார். இருள் மல்கிய பாசந்தனை தேவர் வருணன்பேர் சருவ பிரிய தேவர தகவிட்டனன் தானோ மறுபற்ற பின்னாகம் திரிசூலம் துடிமழுவோ மறுகொன்றிய சடைவெண்மதி அதுவும் வழங்கினேம். இப்ப வருணதேவன் ஒரு பாசத்தை வைத்து சருவ பிரிய தேவர் என்ற பெயரிட்டு பணிந்தான். அலிபுணல் சடையில் ஏற்ற அரண் விரு வாக்கனென்று எழில்வளர் பரசுபாணி என்றும் வீட்டின் வந்தாளை தழுகினார் கருளும் பாலச்சந்திரன் என்றும் என்றும் மொழிபர வழங்கோ வண்ணா உரைத்தனன் பெயருமாதோ. சமுத்திரராஜன் தான் பிராமண வடிவம் கொண்டு வந்த ஒரு முத்து மாலையை திருவடிக்கையில் வைத்து மாலாதரன் என்னும் பெயரிட்டு பணிந்தான். எல்லாரும் பாருங்க எப்படியெல்லாம் அவரை வணங்குகிறார்கள் என்று. அது மட்டுமல்லாமல் இங்கே சிவபெருமானை பணிந்து போனோடனே சிவபெருமான் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு என்ன செய்கிறாரு, பினாகம் திரிசூலம் உடுக்கை மழு சடை மதி எல்லாத்தையும் கொடுத்து இதெல்லாம் மகோர்கட விநாயகருக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அலிபுணல் சடையில் சங்கரி உலகம் ஒன்றோ தாடெழுந்தனையனார்க்கு சிங்கவாகனத்தை நல்கும் சிங்கவாகனன் என்றோர் பேர் பொங்கிய மகிழ்விற்கூறி புள்ளிய துட்டதம்மை சங்கரி நீ என்று ஆசீர்வாதமோ சாற்றினானே. சிவபெருமான் இதெல்லாம் கொடுத்துட்டாரு, திரிசூலம் உடுக்க பினாகம்லாம் கொடுத்தாரு. இப்போ அம்மா என்ன செய்தா, சிங்கவாகனத்தை கொடுத்து சிங்கவாகனன் பெயரிட்டு துஷ்டங்களை எல்லாம் சங்கரிக்க கடவை என்று ஒரு வாளாயுதத்தை கொடுத்து கட்கதரர் என்ற பெயரையும் கொடுக்கிறார். அப்போ பாருங்க எத்தனை பேர், எல்லாரும் தேவாதி தேவர்கள்லேருந்து சுவாமியிலேருந்து அவ்வளோ பேரும் கொடுக்குறாங்க மகோர்கட விநாயக பெருமானை. மடங்கரும் சீற்றத்து பிள்ளை வைகை கொற்றைவை வாளொன்று தடங்கரம் கொடுத்து கட்கதரன் என்றான் மறையோனாய் சென்று தடங்கரும் புணரி முத்து மாலையை பணிந்து மும்மை இடங்களும் அகில மாலாதரணன இசைத்ததன்றே. அவருக்கு முத்து மாலையை திருவடியில வைத்து சமுத்திரராசன் மாலாதரன் பெயரிட்டு பணிந்தான். இப்ப ஆதிசேடன் பணிய வரார். பணிராசன் மகோர்கடரை பயிலும் அணையாய் பெருபறித்து பணிராச அரசன ஒரு நாமம் பகர்ந்திட்டான். தனியாத விரலியவன் தண்டமது கொடுத்திரைஞ்சி பிணிதீர தண்டதரன் எனு நாமம் பேசினான். ஆதிசேரன் தானே ஒரு படுக்கை மெத்தையாகி மகோர்கடமூர்த்தியை தாங்கி பணிராசவாசன் என்னும் பெயரிட்டு பணிந்தான். அவரை தாங்கிக் கொண்டிருக்கின்றான். இப்ப யமதர்மராஜன் வருகிறார். கட உடத்தரிக்கும் ஒரு சக்திதனை கொடுத்திரைஞ்சி தளர்கணுதன் மறைத்துவர்க்கு தனஞ்சயன் என்றறைந்தனன் உலக்கும் வழி கொடுத்து இறஞ்சு உளவை பிரபஞ்சன இலக்கலரும் பெயரிட்டு எவ்வுலகும் எடுத்தேத்த. யமதர்மன் ஒரு தண்டாயுதத்தை வைத்து தண்டாதரர் என்று பெயரிட்டு வணங்கினான். அக்னி தேவன் வருகிறார். தன்னுடைய நுதற்கண்ணை மறைத்து வைத்து வந்த மகோர்கட பிள்ளையாருக்கு யாவையும் நீற்றவல்ல ஒரு சக்தியை கொடுத்து தனஞ்சயன் என்ற பெயரிட்டு பணிகின்றான். இப்போ வாயுதேவன் வருகின்றார்.
அவர் மிகுந்த வலிமையை கொடுத்து பிரபஞ்சன் என்ற ஒரு பெயரிட்டு பெருமானை வணங்குகிறார். இவ்வாறு அடைக்கலம் புகுந்த தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி. அடைக்கலம் புகுந்த விண்ணோர் ஆக்கையும் உணவும் வாக்கும் படைக்கலாம் பிறவும் நல்ல பயனொடே பயிலா நிற்ப கொடைக்கு முந்துருங்கை செம்மலர் அவர் கொடுத்த வீரம் உடை கரும்படையும் பேரும் வணக்கமும் வந்து கொண்டார். அடைக்கலம் புகுந்த தேவர்களெல்லாம் மனம் வாக்கு காயம் என்ற மூடினோடு படைக்கல முதலியவைகளை பக்தி பூர்வமாக கொடுத்து நிற்க மகோர்கட விநாயக பெருமான் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு அவ்வவருக்கு அனுகிரகங்களை செய்கின்றார். அந்தரர் வளரும் இவ்வாறு அடுத்து வந்த அணைகள் செய்ய இந்திரன் யாதும் செய்யாது எழுதையாய் தரிக்கு நின்றான் மெந்திரல் உம்பரார்க்கும் வேந்தன் யான் என்னை யாரும் வந்தனை பொறுவதன்றே வழிபடேன் ஒருவர் மாட்டோம். எல்லாரும் தேவாதி தேவர்களெல்லாம் செய்தாங்க. ஆனால் தேவேந்திரன் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, மகோர்கடமூர்த்தியினுடைய திருவிளையாட்டினாலோ எதனாலோ தெரியல, தாம் மாற்றும் மதி மயங்கி தேவருக்கு அரசனாயிருக்கின்ற என்னைத்தான் யாரும் வணங்க வேண்டுவதே அல்லாமல் நான் ஒருத்தரையும் வணங்க மாட்டேன் என்று ஆணவத்தோட சொல்கிறான். பார்க்குறாரு சுவாமி. வெள்ள நீர் முழுதும் தாமும் வேலையும் குழம்பினாகும் பள்ள நீர் விளையும் கொள்ளோ பசும்புள்ளை பசிக்கு தின்ன தல்லரும் மதுகை சிங்கன் தன்னுளத்து எண்ணுமேயன் உள்ளொரு தருக்கை நோக்கி உயர் கசியவன் நன்று ஓதும். அதாவது சகல வெள்ளங்களும் தாழும்படியாக சமுத்திரமானது ஒரு குட்டை நீரை இச்சிப்பதோ, எல்லா மிருகங்களும் வணிந்து போகத்தக்க ராஜ கண்டீரமானது அற்ப புல்லை புசிக்குமா என்று இவ்வாறு மூடத்தனமாக பேசி கர்வத்தோடு நின்றான். அப்படி நிற்பவனை காசிப முனிவர் புத்திர வாஞ்சையினார். என்னடா இது, நம்மளுடைய புத்திரனை பார்த்து இப்படி சொல்கிறாரேன்னு அப்படியே பார்க்குறாரு. ஓ ஸ்வர்கலோக வாசனே, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு அழகாக சொல்ல போகிறார் அவரு. முறுக்கவில் மலர்பூங்கற்பம் முருகு சோழ் துறக்க மன்னா மரக்கதுவிய ஒட்டார்தம் வாழமர் குடைந்து மாழ்கி வெறுக்கைகள் ஒளிந்த ஞான்றும் விழுமிய அருவி நெஞ்சி இருக்கவும் இழந்த போகமே ஏவுமே போகமே வவும் நினைந்தாயல்லை. உமக்கு இதெல்லாம் தெரியலையா? சொர்க்கலோக வாசனே, உனது அரசை நடக்க ஒட்டாமல் செய்து சத்துருக்களை யுத்தத்திலே நீ தோற்று இப்போது யாவும் இழந்திருக்கின்றன. இனி யாவும் உன்னுடைய போகபாக்கியங்களையே அணிவிக்க வேண்டாமா? ஏன் நீ இப்படி மகோர்கட விநாயக பெருமானை அவமதிக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். தருகன்மை குடைய தேவாந்தகன் நராந்தகனை கொன்று அருகுமுச்சகமும் பேணி மறைநெறி ஒழுக்கமெங்கும் நிறுவி நின்னையும் காப்பான் நிகரில் ஈச்சுரனே இங்கு சிறுவனாய் நின்றான் அண்ணான் திருவிளையாடல் காணாய். பத்தியா யார் வந்திருக்கா தெரியுதா? இப்ப தேவாந்தகனையும் நராந்தகனையும் சங்கரித்து உலகங்களையும் பாதுகாத்து எங்கும் வேத ஆகம நெறிகளை நிலைநாட்டுவதற்காக உன்னையும் காத்தருளும் சர்வ வல்லமை உள்ள ஈஸ்வரனே இங்கு சிறு பிள்ளையாக தோன்றியிருக்கிறார். இது உனக்கு தெரியவில்லையா? இதுகாரும் அவ செய்தருடைய திருவிளையாடல்களை நீ சிறிதும் அறிந்திலை போலும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒற்றையாண்டொழிய முன்னர் ஒழித்தனன் விரசையாவி பற்றி 2ஆம் ஆண்டில் படர்ந்த உதத்தனை நீதி அற்றதுந்துபியை மாய்த்தான் அடுத்த 3 ஆண்டிற் சாபம் செற்றனன் சித்திர பேர் திகழ்ந்த கந்தருவர் கம்மா. அவர் ஒரே பாட்டில் சொல்லிட்டாரு, 4 வயசு வரைக்கும் அந்த குழந்தை என்னெல்லாம் செஞ்சாரு அற்புதங்களை அப்படின்னு சொல்றாரு. நீ அறிந்தில போல 1ஆம் ஆண்டில் விரசை என்னும் அரக்கியை சங்கரித்தார். 2ஆம் ஆண்டில் உதத்தன் துந்துபி என்ற 2 அசுரர்களை கிளிகளாக வந்தவரை சங்கரித்தார். 3ஆவது சித்திரன் என்னும் கந்தர்வனுக்கு சாபத்தை தீர்த்தருளினார். 4ஆம் ஆண்டில் ஆகா என்று 3 கந்தர்வர்கள் பூசித்த அந்த பஞ்சமூர்த்திகளை மறைத்து தம் மேனியில் அப்படியே விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார். இதெல்லாம் உனக்கு தெரியலையா? ஆண்டு 4 இயலும் காலத்து அடுத்த ஆகா முன்மூவர்க்கு ஈண்டிய பஞ்சமூர்த்தி எழிலொரு கரந்து தோற்றி மாண்டக கொடுத்தான் 5ஆம் வருடத்தில் அவுணரைவர் நீண்டமன் விழுந்து சாவ நிகழ்த்தினன் நீயும் கண்டாய். 5ஆவது வயசுல 5 அசுரர்கள்
அவருடைய உபநயனத்துக்கு வந்தாங்க. அவங்க அந்த அந்த மந்திரங்கள் நிறைந்த அந்த அரிசியை தூவும் போது அதில் அஸ்திரங்களை ஆவாகனம் பண்ணி தூவுனாங்க. ஆனால் அவர்களையும் சாமி சங்கரித்தார். உனக்கு தெரியலையா? ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு அற்புதம் செய்திருக்கிறார். இதெல்லாம் தெரியாமலா நீ பெருமானை சிறு பிள்ளை நினைக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. சிறுவனாய் எங்கு நின்றான் சிறு விளையாட்டி தானா உருவனாய் இன்னான் செய்யும் உரு விளையாட்டை சற்று மறுவர தவத்தினோரும் மதிக்க வல்லவரோ நன்மை பெறுவது கருதி நீயோ பேணவன் பூசை என்றான். இப்போது 5ஆம் வடிவத்திலையும் 5ஆம் வயதிலையும் இப்படி அற்புதம் பண்ணியிருக்காரு. இவருடைய சிறிய விளையாட்டுக்கள் இவர் பெரியவரான பின்னாடி செய்ய போறத யாரால சொல்ல முடியும்? இந்த வயசுலயே இவர் இவ்வளவு அற்புதத்தை செய்கிறாரே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாரு. அத்தனாய் அத்தனையும் இன்ற அருந்தவன் உரைத்த எல்லாம் புத்தி என்றுள்ளம் கொள்ளான் புறவலன் சோதிப்பானாய் பைத்தெழு காற்றை கூவி படர்ந்து நின்பாளி தோற்றி உத்தமன் வழியை காற்றே என்று உரைத்து மேல் ஏவினானே. இப்போ என்ன செஞ்சிட்டாரு? இதையெல்லாம் கேட்டும் காசிப முனிவர் சொன்னதை ஒப்புக்கொள்ளாமல் இந்திரன் சுவாமியை சோதிப்பான் போல வாயுதேவனை கூப்பிடுகிறார். வாயுதேவனை கூப்பிட்டு நீ போய் பராக்கிரமத்தோடு மகோத்கடமூர்த்தியை அசைத்து வரணும்னு சொல்கிறாரு. உடனே வாயுதேவன் அவர் ஆணையிடுதார் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் அரசன் சொல்லும் போது கேட்டுதான் ஆகணும். அவர் உடனே என்ன செஞ்சிடாரு? போறார். அண்டர்கள் பெருமான் உண்மை அறிந்துங்கால் இறைவன் அன்றோ இறைவன் தேரா விண்டல வேந்தன் தேர மிண்டி மேல் எழுந்து சென்று சண்டமாய் சுழன்று தாக்கி தனிவரும் கடை நாளோ என்று எண்டிசை அவரும் ஏங்க வெறுவலாம் தோற்றினானே. சண்ட மாறுதம் போல அந்த வாயு பகவான் சுவாமியினுடைய பெருமையினை அறிந்தானாயினும் இந்திரனுக்கு அறிவிப்பான் போல இது ஊழிக்காலம் போல அப்படியே சுழன்று தாக்கி அஷ்ட திசைகளெல்லாம் எல்லாரும் நடுங்கும்படியாக வேகமாக வீசுகிறான். அந்த வீசலினால் அண்டங்களெல்லாம் இடிந்து விழுகின்றன. அண்டர்கள் பெருமான் உன்னை அறிந்துகால் இறைவன் தேரா மிண்டல வேந்தன் தேர மிண்டி மேல் எழுந்து சென்று சண்டமாய் சுழன்று தாக்கி தனிவரும் கடை நாளோ என்றெண்டிசை அவரும் ஏங்க எருளலாம் தோற்றினானே. இடிந்தன அண்டப்பித்தி இறந்தன கடலின் வேளை பொடிந்தன வரைகள் வீழ்ந்து புரண்டன தருவுமாவும் படிந்தன கனகநாடும் பாரண பொழுதி குப்பை முடிந்தன அளவில் சீவன் முதல்வன் மேல் எரியும் காற்றான். அண்டங்கள்லாம் அப்படியே இடிஞ்சு விழுகுது. அது மட்டும் இல்லை, மரங்கள்லாம் முறிஞ்சு விழுகுது, பர்வதங்களெல்லாம் பொடி பொடியாகின்றது. அவர் பிள்ளையார் மீது வீசிய காற்றில் சகல லோகங்களும் இவ்வாறு இப்படியே அலையும் போது தேவாந்தகனும் கோபம் கொண்டு நமக்கு பயங்கி ஒடுங்கி கிடந்த வாயுதேவனுக்கு இவ்வளவு தைரியம் யார் கொடுத்தா அப்படின்னு ஒற்றர்களை கூவி விசாரிக்கிறார். ஆனால் விநாயக பெருமான் மேலே வச்ச அந்த காற்று அவருடைய ஒரு முடிய கூட அசைக்கலை. அது தெரியல. சகமெல்லாம் அலைய தேவாந்தகன் அராந்தகனும் நோக்கி இகளோடு ஒருவரானும் எய்தரோ நமது காப்பே யுகவதி புக அதிகாரம் யாது புறங்கொடுத்திரிந்த காற்றுக்கு அகனுர தோமினென்றே அரைந்து ஒற்றரை விட்டாராள். இவ்வளவு தைரியம் எப்படி வாயுதேவனுக்கு நம்மளை மீறி வந்துச்சுன்னு கேட்குறாரு. ஒற்றர் போய் ஒற்று முன்னே உடன் இருந்தறிந்த தூத அற்றுவன் வழி முன்னோடி தாழ்வணிந்தொட்டானாக உற்ற காசிவனை வெல்லவும் உம்பர்கோனே ஏவல் பூண்டு முற்றினான் பவனன் என்று மொழிந்திட மகிழ்ச்சி பூத்தான். ஒற்றர் போய் அறிஞ்சிட்டு வந்துட்டு எதுக்காக வராரு தெரியுமா? தேவருக்குள்ள அரசனாகிய தேவேந்திரன் தான் இந்த வாயு பகவானை ஏவிருக்காரு. அதனால தான் இந்த வாயு பகவான் இப்படி வாராருன்னு போய் தேவாந்தகட்டை நராந்தகட்டை இருந்தார். இலக்கமில்லாத நெஞ்சின் நெருளலாம் தழுவி ஏற்றும் விளக்கமுற்றிய ஏரம்பன் மெய்மயிர் செறிவினொன்றோ துளக்குதல் இன்றி காற்றும் துளங்கிய அரசன் பின்னோ அளக்க அங்கியை கூய்விட்டான் அதுதனோடு நேர்ந்ததன்றேம். இவ்வளவு பண்ணியாச்சு. இப்போ தனது வழியெல்லாம் வீசுகின்ற அந்த சண்டை வேகத்தினால் இருக்கின்ற வாயு பகவானை விட்டுட்டு இப்போ அக்னி தேவனை கூப்பிடுறாரு.
தேவாந்தகனுக்கும் நராந்தகனுக்கும் சந்தோஷம். ஆகா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் மகோர்கட மகர்ஷி மேனியினுடைய பெருமானுடைய திருமேனியில ஒரு முடி கூட அசையலை அந்த காற்றுக்கு. இப்போ இந்திரன் அக்னி தேவனை கூவி நீயும் வாயுவோடு சென்று உனது வலிமையை காட்டுன்னு சொல்கிறாரு. அக்னி தேவன் பயப்படுகிறார். பயந்து வேற வழி இல்லை, சண்டமாரதமும் வடவாமுகாக்னியும் கலந்து சர்வ சங்கார காலத்தில் பஞ்ச பூதங்களெல்லாம் அப்படியே அல்லோலப்படுவது போல சமுத்திரங்களெல்லாம் சலம் வற்றி போய் அப்படியே நிற்கிது. பிரளைய தெளிவதொத்து பிறங்கொழி அங்கி முன்னீர் கரணமும் கண்கள் வந்த கடுமை கொண்டு கழுமீனம் புரளவேல் கடலும் வற்ற போர்த்தொழில் விளைத்தலோடும் தரளவென் முறுவல் சற்றே தம்பிரான் காட்டினாரால். இப்படியே எல்லா அந்த அதிசயத்தை மகோர்கட பிள்ளையார் பார்க்குறாரு. அப்படியே லேசாக ஒரு சிறிது புன்னகை பூக்கிறார். குறுநகை காற்றானாகி கொடுங்கணர் தேவன் சாய்ந்தான் அருகணி சடிலத்தன்னல் அடல்களு குளிச வெல்வேல் பெருகர தமரன் உள்ள பேதமை தருக்கு முற்றம் வெறிவியதாகும் வண்ணம் விச்சுவ ரூபம் கொண்டார். இதை பார்க்குறாரு. அந்த புன்னகை அக்னி தேவன் தாளமாட்டாது மூர்ச்சையுற்றான். அதற்கு மகோர்கட மூர்த்தியானவர் இந்திரன் கொண்டிருந்த அறிவின்மையை நீக்க திருவுளம் கொண்டு ஒரு விஸ்வரூபம் எடுத்து அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த விஸ்வரூபத்தை பார்க்க அவனால் முடியுமா? அவனுடைய கண்களெல்லாம் கூசுகின்றன. பெருமானுடைய விஸ்வரூப தரிசனம் தேவேந்திரனுக்கு கொடுக்குறாரு. அவர் பண்ணின தப்பை உணர சொல்லி சுவாமி அவருக்கு அந்த இடத்திலே அவர் கருணை புரிகின்றார். அந்த விஸ்வரூப தரிசனத்தை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இதுவரை இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேன் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலும் வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அழகர மகாதேவா.